எனக்கது நிச்சயமே, எனக்கு கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எனக்கது நிச்சயமே, அதை கர்த்தர் எனக்கு செய்வாரே. கர்த்தாவே உங்களை நம்பி நான் இங்கு வந்தேன். கர்த்தாவே நான் உம்மை நம்பி நான் இங்கு வந்தேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். என்ன சொன்னோம்? பங்காரை தந்தாரவர், அந்த தூதர் பங்காரு தூதரே. சொல்லுங்க. பங்காரை தந்தாரவர், அந்த தூதர் பங்காரு பங்காரு. கோல்டை எனக்கு கொடுத்தார், அந்த கோல்டான தூதரே. கோல்டை எனக்கு கொடுத்தார், அந்த தூதரே. கோல் கோல் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். புதிய சோத்து போய் இங்கே நான் வந்தேன், என்ன உற்சாகப்படுத்தினீரே. சோத்து போய் இங்கே நான் வந்தேன், என்ன உற்சாகப்படுத்தினீரே. கர்த்தராகிய ஆவியானவர் எனக்குள்ளே அவர் வந்து விட்டாரே. சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இன்று எனக்குள்ளே வந்து விட்டாரே. நான் சொல்வதை கர்த்தர் செய்வார், நான் நினைப்பதை கர்த்தர் செய்வார். சொல்வதை கர்த்தர் செய்வார், நான் நினைப்பதை கர்த்தர் செய்வார். என் ஆசைகளை எல்லாம் எனக்கு அவரே செய்து முடிப்பார். சொல்லுங்க. என் ஆசைகள் எல்லாமே எனக்கு கர்த்தரோ செய்து முடிப்பார். உம்மை குறித்து நான் பாடி பாடி, உம்மை குறித்து நான் சொல்லி மகிழ்வேன். என்ன சொல்வேன்? நான் எதை சொல்வேன்? இப்போ சொல்வேன், அதை சொல்வேன். ஆனால் இது முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கிறேன். என்னை முடியாத அதிசயங்களை இதை செய்வதற்காகவா தங்க தூதரை எனக்கு அளித்தீர். சொல்லுங்க. இதை எனக்கு செய்வதற்காய் தங்க தூதரை எனக்கு தந்தீர். கர்த்தரோ பார்த்துக் கொள்வார், அவர் ஊழியக்காரர் மூலமாக. கர்த்தரோ பார்த்துக் கொள்வார். ஆமென். சோ இந்த மாசம் நான் கேட்கறத எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த மாசம் நான் கேட்கறத எடுக்க மாட்டேன். என்ன கேட்க போறீங்க? கமெண்ட் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கமெண்ட் ஆஸ்க். பைபிள்ல போடுங்க, ask and it shall be given unto you. Seek and you shall find. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் கேளுங்கள் அப்பொழுது தட்டுங்கள்னா தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. நமக்கு சப்பாத்தி தட்டு தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? சப்பாத்தி தட்டு தான் தெரியும் பாஸ்டர். வேற எதுவும் ரெக்கார்ட் பண்றீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. சப்பாத்தி தட்டை தான் எங்களுக்கு தெரியும். நல்லா கை தட்டிங்கம்மா. எதுக்கு தட்டீங்க? எதுக்கு தட்டீங்க? சொல்லுங்க, எதுக்கு தட்டீங்க? ஆனா இந்த முடியா
வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். இதுவரை நீர் எனக்கு செய்த நன்மை எத்தனையோ அவைகளை நினைத்து நினைத்து பார்க்கையிலே ஆச்சரியம் அதிசயமே. இதுவரை நீர் எனக்கு செய்த நன்மை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க்கையில கத்த அற்புதம் செய்வாரு. சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் எனக்கு நன்மை செஞ்சீங்க. வானத்தை மழையும் வென்று அதை கர்த்தர் எனக்கு செய்வாரே. வானத்தை வழங்கின்னு சொன்னா வானத்தை மழையும் வென்று அதை கர்த்தர் எனக்கு செய்வார். உயர்ந்த மேடுகளில் நடப்பேன். இதுதானே கர்த்தரின் சித்தம். எனக்கு ஒரு என்ன சித்தம்? உயர்ந்த மேடுகளில் நடப்பேன். இதுதானே கர்த்தரின் சித்தம் நம்ம மேல. ஹல்லேலூயா. பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. இப்போ நல்லா கேளுங்க. பாஸ்டர் முடிஞ்சிருச்சு, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுவோம். நான் விட்டுறேன், போயிடுவேன், உங்களை விட்டுறேன், போவேன். ஆனால் நான் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்? நான் வெயிட்டிங் ஃபார் சம்திங். வெயிட்டிங் முடிஞ்சிச்சு, நான் எடுக்கணும்ல. என்ன எடுக்கணும்? அதுதான் நமக்கு உண்டான ஆசீர்வாதம். அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டுகிட்ட அந்த டைமிங்காக வெயிட் பண்ணுறேன். இந்த வேதம் சொல்லி in this time he makes everything beautiful. அவருடைய நேரத்தில் சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொடுப்பார். In this time, in this time he makes everything beautiful. In His time, oh Lord, show me a wonderful way, your beautiful, wonderful way. In your time, in your time. அநேக நேரங்களிலே நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், பயங்கர ஆச்சரியப்பட்டிருக்கேன். சாதாரணமாக இருப்பேன் நான் சாதாரண நேரங்களில். ஆனால் ஓய்வு நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது நான் வித்தியாசமாக இருப்பேன். அது எனக்கு தெரியும் நல்லா. அப்போ அந்த நேரத்தில் மற்றவங்க என்னை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ, நான் என்னை பார்த்து பயப்படுவேன். ஏன்னா நான் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கினா அது நான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்னை பார்த்து பயப்படுவேன். நான் என்னை பார்த்து பயப்பட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானோட வல்லமையை பார்த்து நான் பயப்படுவேன். கர்த்தர் மட்டுமாக என் மேல் இறங்குகிறாரே. உங்களுடைய இறக்கம் எவ்வளோ பெரியது. இந்த ஜனங்களுக்கு அநேக விடுதலை நீ கொடுக்குறீங்களே, அநேக ஆச்சரியமான காரியங்கள் செய்ய இன்னைக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அரசியலை கர்த்தர் செய்வார் என்று மேகி மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்கள் மூலமாக என்ன சொல்லுவார்? நீங்கள் யாராவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சொல்லுங்க. சும்மா ஏதோ வாயில வந்தது நினைக்கிறது சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லுங்க. யார சொல்லுங்க. சொல்லுங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டு உங்களிருந்து பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. வாய்த்தம் சொல்லுங்க. எனக்கு கேட்கல. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். ஆமென். இப்போ குளோரி சிஸ்டர் உடைய நாவல இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. என்ன வார்த்தை? யாரையும் அஷ்டம் பண்ண வேண்டாம். உன் பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டு புதிய இரக்கத்தினாலும் புதிய கிருபையினாலும் உன்னை மீட்பித்து கழுகுக்கு ஒப்பான, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பமான வயது போலாகுவார். உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் உன்னை முடிச்சு நன்மை நான் உன்னை திருப்தியாக்குகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை தானே? குளோரிஸ்ட் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? இல்ல, குளோரிஸ்ட் மூலமா கூட கர்த்தர் பேசுறாரு.
உன் பிராணனை. அப்ப பாருங்க, இன்னைக்கு யோசிக்கிறேன், ஒருத்தரை பார்க்குறேன், மேஸ்டி கோச்சிக்காதீங்க, மேரி சிஸ்டர் கோச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள மரணம் தெரிஞ்சிச்சு, உங்களுக்குள்ள மரணம் தெரிஞ்சிச்சு. ஐயோ இவங்க சீக்கிரம் இறக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆராதனையில எனக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க சீக்கிரம் மறிக்க போறாங்க, ஐயோ இவங்க மறிக்கூடாதுன்னு சொல்லி கத்தட்டத்தில் பேசுறேன். ஸோ இந்த மாதிரி காரியங்களை கத்த பேசுவாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, குளோரிஸ்ட் என்ன சொல்றாங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால இரக்கங்களால முடிசூட்டி நன்மையினால் உன் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திருமணமான வயது கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே பாஸ்டர் அவங்களுக்கு இல்லை, நமக்கு நைட் பேசுனது நமக்கு, அவங்களுக்கு இவங்க நமக்கு. நீ எனக்கு உதவி நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம்பக்கம் இருக்கிறார். நீங்க பாடாதீங்க. நான் பாடும்போது தூதர்களும் இங்கே வந்து கேட்கிறார்கள். நான் பாடும்போது தூதர்களும் இங்கே வந்து கேட்கிறார்கள். ஏன் கர்த்தருடைய பிள்ளை வாயிலிருந்து வரும், கர்த்தருடைய தாசன் வாயிலிருந்து வரும், அவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பாரல்லோ. அவர் நாமம் நாமம் உயர்ந்த நாமம், அவர் நாமம் நாமம். ஹல்லேலூயா. வேற யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நானும் பயந்துட கோரிச சொல்ல ஏதோ சொல்ல போறான். நல்லதை சொன்னீங்க, கர்த்தர் ரொம்ப பேச. வேற யாராவது ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். என்ன ஷீலா சொல்லி இருக்கிறா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஏதோ சும்மா சொல்லிட்டியா? அடவர்தா அதாவதா எதா வந்து அதான் வந்துருச்சா? வாய்க்குள்ள வந்துச்சு. ஆண்டவராகிய கர்த்தரோ ராஜா என்னுடைய பலனாவர், எனக்கு விரோதமாய் என்னவென நீ செய், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். எனக்கு விரோதமாய் என்னவென நீ செய், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி நிச்சயம் உண்டு. தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி நிச்சயம் எனக்குண்டு. படைத்த வெற்றியை நான் சொல்ல பார்க்கலாம். ஆச்சரிப்போம். சும்மா சொல்லிடாதீங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. வசிக்க கூடாது. நமக்கு முக்கியம் கர்த்தர், அவருடைய வார்த்தை. எத்தனையோ பேருடைய விடுதலை இங்க, எத்தனையோ பேர் பாருங்க, மரணத்துல இருக்கவங்களை கூட கர்த்தர் காப்பாற்றி எடுத்து உட்கார வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இதாங்க வார்த்தை. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. இதோ நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன். உனக்கு 15 வருஷமா, 30 வருஷமா, 45 வருஷமா? விண்ணப்பத்தை கேட்ட தேவன், விண்ணப்பத்தை கேட்டவரே என் இயேசு ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நான் தினமும் தினமும் சொல்வேன். மக்களோடே நான் இன்று 15 வருஷம் கூட்டி உன்னை பாதுகாத்து நடத்தி உன்னை ஆசீர்வாதமாக வைத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், நம்முடைய கண்ணீரை கண்டார். 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு 30 வருஷம், 45 வருஷம், 60 வருஷம் கூட கூட்டி கொடுப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேற யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றது. ஆமென்.
அன்னாள் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரா? என்ன சொன்னீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செய்தார், நாம் மகிழ்ந்திருப்போம். The Lord has done great things and we are glad. என்னங்க இதுக்கு மேல என்னங்க? கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுடைய வாயை திறக்கிறார். தீர்க்கதரிசி வரங்களுடையவர்களை வாய்களை திறக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் மகிழ்ந்திருக்கும்படி தங்கத்தை கர்த்தர் நம் பக்கத்தில் நிற்கும்படி செய்தார். தங்க தூதர்களை, கர்த்தருக்கு தங்கமாய் இருக்கிற தங்க தூதர்களை கர்த்தர் செய்து முடித்து இந்த செப்டம்பர் மாதம் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே அப்படியே மிதந்து போகிற படகு, எந்த ஒரு தள்ளாடுதலும் இல்லாம காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டோம், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். யார் சொல்ல போறா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சொல்லலாமா? ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் தான் சொல்லக்கூடாது, ஒருத்தர் தான் சொல்லலாம். அதெல்லாம் கிடையாதா? சரி சொல்லுங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கொஞ்ச நாட்களாகவே கர்த்தர் விடாம சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு வந்துச்சு அப்போ, ஆனா எங்களுக்கு இப்போ வந்துச்சு, நமக்கு வந்துச்சு, நமக்கு வந்துச்சு. ஓகேயா? சரியா? ஓகேயா? நமக்கு இப்போ வந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளாவே விடாம இந்த வார்த்தை. நல்லா கேட்குறீங்களா? வால்டர் கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? எல்லாரும் கேட்குறீங்களா? கமா டேனியல், எத்தனையோ நாட்களுக்கு அப்புறம் உங்க முகத்தை, பிரகாசமான முகத்தை பார்க்கிறோம். கேட்கிறீங்களா? ஜெசிகா கேட்கிறீங்களா? என்ன சொல்றாரு? கொஞ்ச நாளா நீ என்ன நிச்சயமா சொல்றாங்க. இது வந்து I'm not joking. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிட்டோம்னா கர்த்தர் பேசிட்டோம், அவ்வளவுதான். கர்த்தர் பேசுறது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றது? எல்லாருக்கும் பார்த்து சொல்றது, அங்கே பார்த்து சொல்றது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் சொல்ல. சவால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லுங்க. ரொம்ப துக்கமா இருக்க கூடாது. சீக்கிரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அப்போ ஆச்சரியப்படுவீங்க. சாத்தான அட்டன் கடிச்சு ஓடுவான், அவனை விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். ஆமென். சொல்லு ஜெசிகா, ஜோயல் சொல்லு, சொல்லுங்க, சொல்லு. நீ என்னால மறக்கப்படுவது நீ யார் சொன்னா? பாஸ்டர் சொல்ல, கர்த்தர் சொல்ல. ஆமென். பாஸ்டர் சொல்கிறதை நான் விசுவாசித்தாலும் அது கர்த்தரின் வார்த்தை என்று, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, அதை நான் விசுவாசிப்பேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, அதை நான் வால்டர், நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்ல. ஜோ, மைக்கேல் சொல்லுங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லு. கிருபா ராணி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று யார் சொல்றா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லு. நீ தூங்குவதில்லை இல்லை. சொல்ற ஆமோஸ் சார், கமான் கமான் டெபலால் சொல்லுங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அண்ணால் என் புருஷன் சொல்லிட்டாரு எனக்கு. இது நமக்காக கர்த்தர் பேசுகிறாரே என்று நாங்கள் கர்த்தரால் ஒரு நாளும் மறக்கப்பட மாட்டோம். அமே சொல்லுங்க. கிஷோரங்க காணோம், கவிதா கிஷோரங்க காணோம். என்ன பார்த்தீங்களா? ரெஸ்ட் எடுக்க சொன்னா அவனுக்கு அவசரம். ரெஸ்ட் எடுக்கிறான்ல வீட்டுல, அவசரக்கூடாது. அவசரமே ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர். புஜி புஜி அவன் கிரேஸ் சொல்லு.
ஆமென் சொல்லு. லைட்டு லைட்டு ஆபத்துன்னு லைட்டு தான் ஃபர்ஸ்ட் நிற்பான். நிச்சயமா கிரேட். ஒரு ஆபத்து லைட்டு அப்படின்னா லைட்டு கெட்டவரான வந்து நிற்பான். ஆமென் ஆமென் சொல்லுங்க. க்ளோரி. ஷர்மியை காணோம் என் பிள்ளையா வரமாட்டானா? நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. சரி மேக்லேன் சொல்லுமா. ஆமென். ஜாய்ஸ் ஆமென் சொல்லுங்க. ஷீலாக்கா ஏஞ்சல் சொல்லுமா. பின்னால ஒரே ரவுண்டா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. praise the lord. ஹalleluya சொல்லுங்க. இப்போ அடுத்தது ஒரு வார்த்தை. பாஸ்டர் டைம் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஏதோ 4 பேருக்கு நல்லது நம்ம நல்லதுக்காக இல்லை, 4 பேருக்கு நல்லா இருக்கணும். நம்ம என்ன நினைக்கணும்னா யாரையும் கெடுத்து போகக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எனக்கு நடந்துச்சு அவனுக்கு நடக்கணும். எனக்கு தங்க தூதர் வர, உனக்கு தங்க தூதர் வர வரைக்கும் கத்தர் நான் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தங்க தூதரை கத்தர் அனுப்புற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு மட்டும் வேணாம், எல்லாருக்கும் வேணும். அடுத்த வார்த்தை கமான். அடுத்த யாருக்கு போதும்? ஏமா அந்த கிருபைனால தான் நாங்கள் இங்கேருந்து பேசிட்டு இருக்கோமா. இதெல்லாம் நீ இப்படி சொல்ற பார்த்தா ஏதோ கேட்டா எங்க உனக்கு போதும் ஏன் மெஸ்ஸி இப்படி சொல்ற. பவுல் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, போதும். ஓகே ஜாக்கிரதையா பேசலாம். எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு. இதுல மாத்தி மாத்தி பேசுறேன். கர்த்தர் மாத்தி பேச மாட்டாரு. ஒண்ணு சொன்னா ஒண்ணுதான சொல்லுவாரு. பலவீனத்தில் ஆமாங்க, நான் பலவீனமா தான் இருக்கேன். இப்போ கூட ஃபீவர், எனக்கு நல்ல ஃபீவர் 100 இருக்கும். ஃபீவரோட தான் நான் வந்து மாத்திரை போட்டு உங்கள்கிட்ட பேசிட்டேன். பலவீனத்தில் என் பலனோ ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஏதோ குடிச்சதுல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. மாயப்படாதே உன்னை தெரிந்து கொண்டேன், எனக்கே நீ சொந்தம், பெயருக்கு நான் உன்னை அழைத்தேன். ஆமென். கேட்டுக்கியமா? ஹலோ. பெயரிட்டு நான் வசி உன்னை அழைத்தேன், அவருக்கு நீ சொந்தம். ஆமென். அடுத்தது சும்மா சொல்றியா? உள்ள வந்து சும்மா சொல்றியா? சும்மா யார் சொல்றாங்க? ஆன்டி ரொம்ப கிண்டல் பண்றாரு. வெரி பேட். எந்த தடவை உனக்கு சாப்பாடு போடுறாங்க. வந்துட்டியா? ஜீவன நாட்கள்லாம் நன்மை கிரியம் உன்னை தொடரும், நம்மை தொடரும். ஜீவன நாட்களெல்லாம் இது பார்த்தா போதுங்க, எல்லாருமே இது போதும். நன்மை கிருபை இருந்தா எல்லாமே கஷ்டப்படி சாவராது, சாவராது. பாதி வயிற்றுல சாக மாட்டோம், வியாதியில சாக மாட்டோம், ஆக்சிடென்ட்ல சாக மாட்டோம். ஓ ஹalleluya. பிள்ளைகளை பார்ப்பாய். தொடர்ந்திட மாத்திடுவேன். ஒரு வார்த்தை போது ஆண்டவரே, கர்த்தரின் வீட்டிலே என்னங்க நான் தாவீது ப்ராஃபஸி சொல்றாரு. இந்த சாதாரண சங்கீதம் பார்த்து நினைக்காதீங்க, பயங்கரமான ப்ராஃபஸி சொல்றாரு. ஏதோ இந்த மரண இல்லை பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொருளாவுக்கு பயப்படேன், என்னோட கூட இருக்கிறேன். ஸ்ட்ரென்த் வேர்டுங்க, ஸ்ட்ரென்த் வேர்டு. இந்த ஒரு வசனத்தை சொல்லுங்க, பிசாசு உங்க வீட்டை ஓடுறாங்க பாருங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க பிசாசு, அப்படி தைரியமா சொல்லணும், பலவீனமா சொல்லக்கூடாது, தைரியமா சொல்லணும். அது சாப்பாட்டுல கிடையாது, அது பார்த்தா அப்படி மரணம் இல்லை பள்ளத்தாக்கு நடந்தாலும் வாழ
the Lord. தேவபிதா எங்கள் மேய்ப்பனோ, பகைவர்க்கு நீரே ஓர் பந்தி, சுகத்தைலம் சுகமாய் அபிஷேகம் பண்ணுகிறீர். சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுங்க. ஏதோ வார்த்தை சொல்லு. ஜாய் சொல்லுங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க. சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத நிறைய காரியங்களையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அந்த பாட்டு. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, ஒரு போதும் தடைப்படாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும். இந்த சட்டமா மாதத்துல ஆண்டவரே அனைத்தையும் நீ செய்து முடிக்க போகிறீர். நீங்க முடிவெடுத்தா யாரால் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தா எனக்கு என்ன எதையுமே சொல்லுங்க. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு செய்ய நினைத்தது அத்தனையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிற வேற யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாருங்க அந்த எகிப்துல? யார் அந்த எகிப்துல? கசந்த மாறா வசந்த மாறா கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் கண்ணீரோடே நீ விதைத்தாய். உனக்கா நமக்கா? உனக்கா நமக்கு. கசந்த மாறா உனக்கு ஜாய்ஸ் கார்டு கூட தான் பாடுவோம். கசந்த மாறா மதுரமாகும். கண்ணீரோடு இருக்கிற உன் வாழ்க்கை மலர்ந்து போகும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உன்னை வென்று அசைவாடுவாரே. பலவீனங்களை எல்லாம் மாற்றி பலனுள்ள தம் கரத்தினால் உன்னை தொடுவாராக. நீ இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப உனக்கு கொடுத்து 1000 மடங்கு ஆசீர்வாதத்தினால் உன்னை அவர் நிறைப்பார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன அடுத்த வார்த்தை சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்தது எப்பொழுது என் வாயில் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தாவீது துயரமான நேரத்துல, கஷ்டமான வேலையில தன்னுடைய மகன், உங்க மகனை போலதான், மகன் அடிக்க வராரு, குத்த வராரு, ஓடி போறாரு. தாவீது ரொம்ப கஷ்டமான நேரம், அவரு ஜனங்களால் வஞ்சிக்கப்பட்ட சவுலால் தொடர்த்தப்படுகிற நேரத்துல ஓடும்போது
சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை படுத்தும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். உன் கர்த்தரை தேடினேன், என்னுடைய எல்லா பயத்திலும் நீங்களாகிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், அவர் முகம் இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா பயத்துக்கும் அவரை நீங்களாக்கி விட்டார். சிங்க குட்டிகள், ஆனா கர்த்தரை தேடுவதற்கு சிங்க குட்டிகள் பண்ணி கிடக்கும் சர்வேஷன் இந்தியா சர்ச்சில் இருக்கவங்க வைக்கப்பட்டு போவதில்லை. சிங்க குட்டிகள் பண்ணி கிடக்கும் சர்வேஷன் இந்தியா சர்ச், சர்வேஷன் இந்தியா சர்ச். கூரை இல்லாம எங்க சபைய நீங்க ஆசீர்வதிக்க உங்களை நோக்கி பார்க்கிறேன். கூரை இல்லாம எங்க சபைய நீங்க ஆசீர்வதிக்க உங்களை நோக்கி பார்க்கிறேன். நீ சொன்னதை செய்து முடிப்பி, நாங்க சொல்வதையும் செய்து முடிப்பி. நீ சொன்னதை செய்து முடிப்பி, நாங்க சொன்னதையும் செய்திடுவி. உயர சத்தமாய் உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிற ஆண்டவரே. உயர சத்தமாய் உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிற ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடும் ஜனம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். நிறைய நாள் சொல்லுங்க. டேவிட் ராஜா, உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது, ரொம்ப எங்க ஆயிட்டீங்க டேவிட். இழந்தவைகளெல்லாம் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இதில் விசுவாசிக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் டேவிட் இழந்திருக்கிறாரு, நாமளும் இழந்திருக்கோம். அவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுத்து தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். எங்கெங்கெல்லாம் திருப்பிக் கொள்ள விடாதபடி கட்டுகள் இருக்குதோ, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து விலை பெற்ற நாமத்தில் சபையாராகிய நாங்க கமான் ஜாயின் கைப்பிடிங்க. ஒவ்வொருத்தரா சேர்ந்து எங்கெங்கெல்லாம் நம்ம டேவிட் திருப்பிக் கொள்ளக்கூடாதபடி தடையா இருக்கிற எல்லா தடையும் எல்லா தடைகளும் கர்த்தர் உடைப்பார். Come on, play the song. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல வார்த்தையா? எமிமா நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னாரு? ஆபிரகாமுக்கு. என்ன சொன்னாரு? வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் சொன்னாரு. பெருக பண்ணுவேன், அப்புறம் நான் சொன்னதை
செய்யும் அளவும் ஆமென். Praise the Lord. சபைக்காக கடைசியா இந்த பாடலை பாடிடுவோமா? வேற யாராவது ஏதாவது மனசு வச்சிருக்கீங்களா? நீ சொல்லுமா? ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். வேற ஏதாவது முக்கியமான வார்த்தைகள் ஏதாவது சொல்லணுமா? பலன் கொண்ட திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பு. இந்த வார்த்தை, இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்ட சேலத்துல முதல் பாட்டு கட்ட தெரியும். பாட்டு பாட தெரியுதுங்க. நான் நிறைய பேரை கிண்டல் பண்ணுவேன், பாட்டு படிக்கிறேன் படிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவேன். நானும் பாட்டு தான் படிப்பேன், பாட்டு பாட தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பாட்டு பலன் கொண்டு தினமானதாயிரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை முன்பகத்திற்கு சேர்த்துக்கு போதும் கத்து இந்த பாடலை கொடுத்தாரு. போன வாரத்துக்கு முந்தின வாரம், இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சேலத்தில் போயிட்டு அந்த ஆஃபீஸர் பார்க்க முடியாது. சும்மா கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன் கிடையாது, பார்க்க முடியாது. நல்லா எஸ்தர் கேளுங்க, பார்க்க முடியாது. கூப்பிட்டு எனக்காக அவ்வளோ செஞ்சு பத்திரம் எனக்கு ஆர்டர்லாம் போட்டு என் பேரில் எல்லாத்தையும் மாற்றி பத்திரத்தை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்தாப்பா சைமனை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னாரு. அந்த அந்த மைண்ட் வாய்ஸும் அவருடைய அந்த இது பார்த்தா கர்த்தர் எப்படின்னா பண்ணுறாரு. எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா, இது வாங்கணுமா, இது என்ன பண்ணுறது பிரச்சனை இல்லை. அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அங்கே போய் ஏதோ சீல் லாக்கம் ஏதோ ஞாபகம் எந்த பெட்டி அது சீல் லாக்கம் பெட்டியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு பண்ணுற இடத்துல பத்திரப்பதிவில் போய் கொடுக்குறேன். அந்த கையெழுத்து போட்ட பிறகு தான் ஆண்டு பேசுகிறது, இது நான் வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து பண்ணி வச்சேன். இப்பத்துலேருந்து சொல்கிறாரு ஆண்டு, நீ உயிரோடு இருக்கும் நீ உயிரோடு இருக்கும் யாராவது எழுந்துட்டாங்கன்னா அவனை அடிச்சு காலி பண்ணிடுவேன். கத்த சொல்றாரு, ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. கலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. ஆபிரகாமுக்கு சொன்னது போல, ஆபிரகாமுக்கு சொன்னது போல உனக்கு செய்து முடிக்கும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை, செய்து முடிக்கும் வரை நான் ஓய்வதும் இல்லை. இந்த ஜனத்துக்கு உன்னை நான் ஆசீர்வாதமா வைப்பேன். சீயோன் குமாரர்கள் தேடுகிற சாலமோன் ராஜா நீதான், உண்மையில் நான் இருக்கிறேன். சீயோன் குமாரர்கள் தேடுகிற அந்த ராஜா நீதான். நீ அங்க போய் நிற்கும் போது அநேக கர்த்தருடைய தங்க தூதர்கள் அவர்களை விடுவிப்பார்கள். தங்க தூதர்கள் அந்த சீயோன் குமாரத்திகள் பறந்து ஓடி வந்து கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் எங்க ஊருக்கு வந்து விட்டார் என்று சீயோன் குமாரத்திகள் சொல்லுகிறதை எங்கள் காதுகளும் எங்களுடைய செவிகளும் நன்றாய் கேட்கும். சாத்தானுக்கு நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் பலன் கொண்டு திடமனதாயிரு,
ஆயுதத்தோடு பட்டயத்தோடு கண்கள் பயங்கரமான கண்களோடு கர்த்தர் வருவாரே. எல்லாரும் மனம் திரும்பும் நாட்கள் இதுவே. மனகொண்டு நிலமாகிறாய். மனகொண்டு நிலமாகிறாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். போதும், இன்னைக்கு சொன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கேட்டீங்கன்னா ரொம்ப தீர்க்கதரிசி, ரொம்ப அதிகமான தீர்க்கதரிசி வேண்டாம். ஹல்லேலூயா, போதும். ஹல்லேலூயா. பட் இது போதுமா? போதுதான். இது போதுமா? போதுதான். இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும்ல. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் பிடிச்சி கற்றுக் கொடுக்க நேரம்